குஞ்சு தம்பியை நினைத்த போதுதான் எனக்கு இன்னும் கவலை ஏற்படுகின்றது. இன்னமும் தன்னை பெற்றவள் என்றுதான் என்னை நினைத்து கொண்டிருக்கின்றான். அவன் அம்மா என்று வாய் நிறைய கூப்பிடுகின்ற போது தாய்மை உணர்வுக்கும் மேலாக எனக்கு குழந்தை இல்லையே என்ற வருத்தத்தையும் மறந்து போகின்றேன். திருகோணமலைக்கு போய் வாரனான் என்று போனவர்கள் கைக்குழந்தையை தன்னோடு கூட்டிச் செல்லவில்லை. 1993 பேரலையில் லாஞ்ச் புரண்டபோது இருவருமாக இறந்து போனார்கள். செய்திதான் கிடைத்தது. உடல் ஒன்றும் கிடைக்கவில்லை. அப்போது 6 மாத குழந்தை அவன். மலடியாக இருந்த நான் குஞ்சு தம்பியை மகனாக வரித்து கொண்டேன். அவனது மழலையும் வளர்ச்சியும் எனது வறுமையை மறக்கச் செய்தது. அவனுக்கு படிப்பு ஏறவில்லை. விளையாட்டு புத்தி. பிள்ளைகளோடு சேர்த்து இல்லை. பேச்சு குறைவு. தானும் தன்னுடைய சோழியுமாக குஞ்சு தம்பி வளர்ந்தான். வாலிபனுக்குரிய மிடுக்குகள் ஏதுமின்றி நோஞ்சானாகவே இருந்து விட்டான். அதனால் என்ன, இன்னமும் அவனை உச்சி முகர்ந்து உணவு ஊட்டி உள்ளம் குளிர்ந்து விடுகின்றேன். கல்குவாரிக்கு பக்கத்திலேயே தண்ணீர் பானை நிறைத்து வைக்கப்பட்டிருந்தது. திருப்பியும் தண்ணீரை வார்த்து குடித்தேன். அப்போது, என்ன புள்ள, இன்றைக்கு கிழமை காசு தருவாங்களோ இல்லையோ? நான் சொல்கிறேன், ஏன் அண்ணன் புதுசா? வெள்ளிக்கிழமை கணக்கு பார்த்து காசு தரவியல் தானே, அது வழக்கம் தானே? இல்லை, நம்பட முதலாளிக்கு வயிற்றில் ஏதோ கட்டி என்று மலைக்கு கொண்டு போனவங்களாம். அவர் வந்து தான் காசு தரணுமாம். அது சுணங்காது அண்ணே. நேத்தைக்கு அவர மகன் வந்து கணக்கெல்லாம் பார்த்து கொண்டு போனது தானே. நீங்கள் அந்த நேரம் இங்கே இல்லை. உங்களோட மருமகன் நீங்கள் உடைச்ச கல்லு கணக்கெல்லாம் கொடுத்துட்டார். இன்றைக்கு நம்பிக்கையாக காசு கிடைக்கும். நான் அந்த காசைத்தான் நம்பி இருக்கிறேன். நான் ஏன் அப்படி சொல்கிறாய் பிள்ளை? 2 நாளாச்சண்ணே வீட்டில் அரிசி பொங்கி. பானையில் அரிசும் இல்லை, கையில் காசும் இல்லை. குஞ்சு தம்பியும் 2 பட்டரை கடிச்சிட்டு வேலைக்கு ஓடுறான். குஞ்சு தம்பி உன்னோடைய நிப்பானே, எங்க பொடியனை காணையில? அவன் இங்க வரையில. பக்கத்து மலையில யாரோ புதுசா குவாரி எடுத்திருக்கிறாங்கள். 9 இஞ்சில அத்திவாரக்கள் தான் உடைக்கிறாங்களாம். அங்கதான் அவனும் புதுசா வேலைக்கு போறான். ஒரு வாய்க்கு வெத்திலை இவர்கிட்ட கிடைச்சால் புளிச்ச வாய்க்கு நல்லா இருக்கும் என்று யோசித்த நான். கேட்க மனமில்லை. அதற்குள் தலை சுற்றத் தொடங்கிவிட்டது. உடைச்சி வைத்திருந்த கல் குவியல் மேலே சாய்ந்து விழுகின்றேன். அதற்குள் அவர் ஓடி வந்து தாங்கி கொண்டார். தண்ணீர் தெளித்து மயக்கம் தெளிய வைத்தார். 1 மிடறு தண்ணீர் வயிற்றில் இறங்கியது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப்